அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளுடைய ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் யூடியூப் சேனலில் வந்து நிறைய எம்பிபிஎஸ் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறோம். இந்த ஸ்டே ரவுண்டு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கீழே ஒரு புதுசாக வந்த ஒரு கல்லூரி, அந்த கல்லூரியில் ஒரு 50 இடத்துக்கான கவுன்சிலிங் நிறைய சொல்லியாச்சு. ஓகே, ஸோ கவுன்சிலிங் முடிஞ்சாச்சு. எல்லாருமே சாய்ஸ் செலெக்ஷன் பண்ணியிருப்போம். சில மாணவர்கள் சாய்ஸ் செலெக்ஷனில் லாக் பண்ணால் கூட விட்டுருக்கலாம், அதெல்லாம் பரவாயில்ல, டிஸ் ஆட்டோமேட்டிக் லாக் தான். நாளைக்கு ரிசல்ட் கொடுக்க போகிறோம். நிறைய மாணவர்கள் வந்து நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அந்த அட்மிஷனுக்கான கைட்லைன் எடுத்து இந்த ரவுண்டில் அட்மிஷன் வாங்க ரெடியாக இருக்கிற மாணவர்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். ரெடியாக இருங்க. நம்ம என்ன சொல்லியிருக்கோமோ அது நடக்கும், நம்பிக்கையோடு இருக்கணும். அதுதான் அடுத்தடுத்த லெவலில் இருக்கிற ப்ரொசீஜர். நிறைய மாற்றங்கள் வந்த மாணவர்களும் பார்த்தோம். ஒரு பிடிஎஸ்லேருந்து எம்பிபிஎஸ்க்கு போகணும்னு ஆசைப்பட்ட ஸ்டூடெண்ட்டு, எம்பிபிஎஸ்லேருந்து பிடிஎஸ்க்கு வரணும்னு ஆசைப்பட்ட ஸ்டூடெண்ட்டு, ஃபேமிலியோட சுச்சுவேஷன், நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ எனிவே நமக்கு அது அவ்வளோ தூரம் நம்மள்ட்ட பரிமாறிக்கிட்ட விஷயம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரிங்களா? எனிவே எல்லாத்தோடைய கண்ணிலுமே நான் பார்த்த சில தகவல்கள், பேசின குரல்களில் இருந்த தகவல்கள், ஒரு மெடிக்கல் சீட்டை வாங்க முடியல, திரும்ப அடுத்த வருஷம் எனக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக பையன் வந்து போய் படிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை, நான் போக மாட்டேன்னு சொல்கிறாரு, அதனால் இந்த வருஷமே வாங்கிடணும் அப்படின்ற குரல்லாம் எனக்கு கொஞ்சம் அழுத்தத்தை கொடுத்தது. சரிங்களா? அப்புறம் இந்த வருஷம் வாங்கி தான் தீரணும், அடுத்தடுத்து இனிமேலாச்சும் நான் இதுக்கப்புறம் தடுமாற விரும்பலை, கண்டிப்பாக ஜாயின் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் நான் கேட்ட குரல்கள் ரொம்ப அதிகம். சரிங்களா? எனிவே இதில் ஒரு வீடியோ எனக்கு ஒரு கண்டென்ட் ஞாபகம் வந்துச்சு, அதை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்லணும். பட் ரொம்ப முக்கியமான வீடியோ, ப்ளஸ் பெரிய லென்த்தி வீடியோ. ஃபுல் வீடியோவும் பொறுமையாக நிதானமாக கேட்டு ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்க உங்களுக்கு பயனுள்ளாக இருந்துச்சுன்னா அந்த டிசிஷனை எடுத்து எனக்கு கன்வே பண்ணுங்கள், இல்லை நேரில் வந்து பாருங்கள், ஒரு டிஸ்கஷன் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். எப்போதுமே ஒரு பேசும் பொருளை, எதிர்பார்க்கிற பொருளை பேச மட்டும்தான் அதுக்கு ப்ராப்பர் சொல்யூஷன் கிடைக்கலாமோ அப்படின்றத பார்வை. சரிங்களா? இன்னைக்கு எல்லாம் நான் சாய்ஸ் லாக்கி முடிச்சாச்சு, நாளைக்கு ரிசல்ட் கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அந்தளவுக்கு நமக்கு டீப்பாக ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணி கைட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எனிவே இப்போ நாளைக்கு ரிசல்ட் வரப்போகுது. என்னென்ன மாதிரியான கேட்டகரியில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். அதற்கு ரெமெடியல் ஆக்ஷன் என்ன, அடுத்து வந்து எகைன் லைக் வேக்கன்சி பொறுத்தோம், அது இல்லாமல் நாட் அலாட்டட் வந்தால் நான் என்ன பண்ணணும், அடுத்து வந்து இந்தியாக்குள்ளேயோ அடுத்து டெட்லைன் டேட்டுக்குள்ளேயோ அடுத்து ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா, இல்லை நிறைய மாணவர்கள் இந்த வருஷம் எக்கச்சக்க மாணவர்கள் வந்து தமிழ்நாட்டிலிருந்து வேறு மாநிலம், நிறைய வெளிநாடுகள், இது மாதிரி போன மாணவர்களை நான் நேரடியாக போய் பார்த்து நம்ம மாணவர்களே என்கரேஜ் பண்ணி ஜாயின் பண்ண அந்த மாதிரி இடத்துல திரும்ப போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, அந்த மாதிரிலாம் இந்த வீடியோவில் கவர் பண்ண நினைக்கிறோம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வீடியோ முழுசாக பார்க்கறது மட்டுமல்ல, கண்டிப்பாக இதே தேர்தலில் இருக்கிற ஒரு மாணவருக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணணும், மறக்காமல் ஃபார்வர்ட் பண்ணணும், மறந்துடாதீங்க. சரிங்களா? ரைட், நான் கவர் பண்ண போகிற டாப்பிக்கு வந்து டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் நாளைக்கு ரிசல்ட். ஸோ ஆஃப்டர் ஸ்டே ரவுண்டு கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு என்ன நடக்க போது, நாளைக்கு ரிசல்ட் கொடுவா 100% சீட் அலாட் பண்ணுவாங்க. அதில் 3 ஸ்டேட்டஸ் இருக்கலாம். ரீ அலாட்டட், ஏற்கனவே ஒரு படிக்கிற கோர்ஸில் இருந்து இன்னொரு கோர்ஸுக்கு மாறுறதோ, கல்லூரி மாறுறதோ. ரைட், அடுத்து ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்டு, அப்புறம் எகைன் வேக்கன்சிஸ் வர வாய்ப்புகள் இருக்கா, இல்லை அதே போல் எனக்கு நாட் அலாட்டட்னு வந்துருச்சு சார், இப்போ நான் என்ன பண்ணணும், அந்த மாதிரியான பதில்கள். அப்போது நாளைக்கு 29th ஈவினிங் உங்கள் கையில் ஒரு கண்டென்ட் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீ அலாட்டட் கேண்டிடேட்டாக இருக்கிறீங்க. சரி, ரீ அலாட்டட் மீன்ஸ் ஆல்ரெடி ஒரு கோர்ஸ்க்குள்ளே ஒரு காலேஜ்குள்ளே இருக்கிற கேண்டிடேட். சரிங்களா? ரைட், ஸோ எம்பிபிஎஸ் வந்து பிடிஎஸ் போயிருக்கலாம், இல்லை பிடிஎஸ் வந்து எம்பிபிஎஸ் போயிருக்கலாம். ரீ அலாட் ஆகிட்டீங்க, போய் ஜாயின் பண்ணிவிடுங்க, மஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஒருவேளை பிடிஎஸ் இது மாதிரி 2 கேட்டகரிஸ். சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கிடைக்கிற ரிசல்ட் வந்து சாட்டிஸ்ஃபைடு மீன்ஸ் நான் அந்த சாய்ஸ் செலெக்ஷன் பண்ணி முடிச்சிட்டேன், அதுக்கப்புறமா என்னோட டெசிஷன் இப்போ நான் மாற்ற விரும்புகிறேன், பட் ஆஃப்டர் த டெட்லைன் இப்போ நான் முடிவை மாற்ற நினைக்கிறேன், அச்சோ இது மாதிரி தவறு நடந்துச்சு. அப்போ தவறு இங்கே பயப்படுறீங்களோ அங்கே தான் நடக்கும். அப்போ அது நடந்துச்சுன்னா இங்கே என்ன பண்ண போகிறோம்? பழைய காலேஜ் பொறுத்த வரைக்கும் அழகாக என்ன பண்ணுவாங்க, புது மாப்பிள்ளை வீடு மாதிரி உடனே எல்லாத்தையும் கையில் கொடுத்து வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பிச்சிருவாங்க, காலேஜுக்கு போங்க வெளில போங்கன்னு வந்துடும். ஏன்னா அந்த இடத்துக்கு வேறு ஒரு ஸ்டூடெண்ட் வந்துடுவார் இல்லையா? திரும்ப எகைன் அந்த காலேஜில் நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. அதுதான் கவர்மெண்டோட ரூல். கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு கல்லூரியோ ஏதாவது ஒரு கோர்ஸோ நடந்துடலாமோ, அப்படி நடக்கக்கூடாதுன்றது தான் என்னோட முழுமையான எதிர்பார்ப்பு. ஃபீஸ் மேபி ஹைன்றது அலாட்மெண்ட்டுக்கு அப்புறம் தெரிஞ்சு நீங்கள் ஏதாவது டிசிஷன் மாற்றக்கூடாது. ஓல்டு காலேஜ் மேபி ஏதாவது ஹாஸ்டல் ஃபீஸ் இந்த மாதிரி ஏதாவது கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு மைபி கொஞ்சம் டிலே பண்ணலாம், பட் ஆனால் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். பட் நம்ம அதை கிளைம் பண்ண முடியாது, அந்த பக்கம் நம்மளும் இல்லை. பட் காலேஜ் வி ஹாவ் டேக் ஓன் டெசிஷன். அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தில் பொறுத்து தான் நீங்கள் தங்குவதற்கான பணமோ இதுவோ கலெக்ட் பண்ணுறதோ அவங்களோட பொறுத்து தான்.
இப்போ வந்து நீங்கள் ஏதாவது முடிஞ்ச பிறகு இப்போ எனக்கு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஆன்சர் கிடையாது, ஒரு சீட்டு கிடையாது, ஒரு கோர்ஸ் கிடையாது, இப்போ நான் ரிசைன் பண்ணணும் அப்படின்னா ரெசிக்னேஷன் அலௌடு இல்லை. சரிங்களா? அதே போல் நீங்கள் அப்படி ரிசைன் பண்ண டிசிஷன் எடுத்துட்டீங்கன்னா எப்படி ஜாயிண்ட் கேண்டிடேட் தான் ரீஅலாட்மெண்ட் சொல்கிறோம். அப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஃபீஸ் கட்டியிருக்கீங்க, அந்த ஃபீஸும் ரிட்டர்ன் தர மாட்டாங்க. அதுவும் நீங்கள் மறந்துடக்கூடாது. பெனால்ட்டி அப்ளிகபிள். அதே போல் இந்த லிஸ்ட்டில் எந்த ரீசனாவது கவர் பண்ணாமல் ரீஅலாட்மெண்ட் ஆகிருக்கீங்கன்னா அவங்களும் மேபி என்ன பண்ணுவாங்க, அடுத்து என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பாங்க. அப்போது நீங்கள் கமெண்ட் டிஸ்கஸ் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷனுக்கு வாங்க. கமெண்ட் மீட் மீ இன் பர்சன் அலாங் வித் ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்டோட வந்து உட்காந்து இதுதான் என்னோட பிரச்சனை, இப்படி தான் நடந்து முடிஞ்சிருக்கு, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்றத உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். அடுத்த கேட்டகரி ஃப்ரெஷ் அலாட்மெண்ட். ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் ஒன்றுமே கிடையாது. ஒரு 80 புது மாணவர்களுக்கு உள்ள சீட் கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். அது பிடிஎஸ்சில் ஒரு 28 சீட்டு, இதில் ஒரு 61 சீட்டு. இதுதான் எம்பிபிஎஸ் மாணவர்கள், இவங்க தான் ஒரு உள்ள வர போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு கொடுக்கறது எம்பிபிஎஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடான கேட்டகரி அண்ட் காலேஜ்ன்றது பேஸ்ட் ஆன் த குவாலிட்டி. கேட்டகரின்றது கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ லேப்ஸ் எல்லாத்தையும். இப்போ வந்து நான் வந்து ஒரு என்ஆர்ஐ லேப்ஸ் கேட்டகரியில் போகிறேன், பட் ஆனால் எனக்கு அஃபோர்டபுள் கிடையாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கட்டின 1 lakh லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈவன் 1 lakh ஏற்கனவே டெபாசிட் இருக்கும், அதையும் லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ரிசைன் பண்ணுறதுக்கோ அந்த சீட்டு வேணான்னு சொல்கிறதுக்கோ உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஸோ கவர்மெண்ட் என்ன டிசிஷன் எடுக்குதோ அந்த டிசிஷனுக்கு நீங்கள் அஃபோர்டபுளாக இருக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணாலும் யோசிக்கலாம். பிடிஎஸ் பொறுத்தவரைக்கும் 2 lakhs கட்டியிருப்பீங்க, திரும்ப நான் போக மாட்டேன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனைகள். இந்த பிரச்சனைன்னு வராத வரைக்கும் சந்தோஷம். பட் ஒரு டிசிப்யூட் வருது, ஒரு சின்ன சந்தேகம் வருது, என்ன பண்ணுதுன்னு தெரியலன்ற மாதிரி வருது. அப்போது வந்து பார்த்து இதை எப்படி ரிசால்வ் பண்ணுறது, இது ரிசால்வ் பண்ணுறதுக்கு வழிமுறைகள் இருக்கான்றதை பற்றிலாம் எனக்கு தெரியாது. பட் என்ன அடுத்து எடுக்கலான்றதை பற்றி நம்ம யோசிக்கலாம். சரிங்களா சார்? வேக்கன்சி மேபி நான் சொல்கிற இந்த காரணங்கள்னால சில பேரண்ட்ஸ், சில ஸ்டூடெண்ட் மேபி அவங்களுடைய போக வேணாமோ அப்படின்ற மாதிரி ஏதாவது முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது வேக்கன்சியாக மாறிடும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா December 10 வரைக்கும் as per the NMC நார்ம்ஸ் படி இந்த வருஷம் முதல் ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்டோட என்ட்ரி பண்ண முடியும். மேபி 5ஆம் தேதியோட டெட்லைன் முடியுது. அதுக்கப்புறம் ஒரு 5 நாட்கள் இருக்குது. என்ன முடிவுகள் எடுக்க போகிறாங்க, இல்லை 5ஆம் தேதி க்ளோஸ் பண்ணணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம யோசிக்கலாம். சரிங்களா? நாட் அலாட்டட் சார். இப்போ எனக்கு அலாட்மெண்ட்டே ஆகலை. ஸோ எம்பிபிஎஸ் பிடிஎஸ்லேருந்து எம்பிபிஎஸ்க்கு போய்க்கலாம், இல்லை வெறும் எம்பிபிஎஸ் மட்டுமே படிக்கணும். ஒன்லி 5ஆம் தேதியோட முடியுது. சம் வேக்கன்சிஸ் எதிர்பார்க்குறோம். மேபி வந்தால் அது வரக்கூடாதுன்னு தான் எதிர்பார்ப்போம். எல்லோரும் ஜாயின் பண்ணிடணும். இந்தியா லெவலில், இந்தியாவுக்குள்ளே வேறு எங்கேயாவது இருக்கிற வரப்போகிற வேக்கன்சி மேபி அப்ராட் லெவலில் நான் போகிறதுக்கு ரெடியாக இருந்தாலும் இந்த செப்டம்பர் இன்டேக், அதாவது வந்து நீங்கள் இந்த செப்டம்பரில் இன்டேக்கில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து 2025 ஜாயின் பண்ணுறதும் இப்போ செப்டம்பர் 2024 அப்ராடில் ஜாயின் பண்ணுறதும் ஒன்று. அதே போல் என்எம்சியோட கைட்லைன் என்ன, December 10th is a NMCயோட டெட்லைன் ஃபார் என்ட்ரி ஆஃப் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். மேபி எம்சிசியில் 30ஆம் தேதியோட டெட்லைன் க்ளோஸ் பண்ணுறாங்க. எகைன் எம்சிசியில் வேக்கன்சி வருமா சார்னா மேபி வரலாம். அப்படி வந்தால் அவங்களும் இன்னொரு கவுன்சிலிங் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். எதிர்பார்ப்புகளை சொல்லாமே தவிர இது நடந்தே தீரணுன்ற மாதிரி துல்லியமாக சொல்ல முடியும். ஏன்னா தெர் இஸ் எனி ப்ரூஃப், ஏதாவது ப்ரூஃப் இருந்தாலும் அதை பற்றி யோசிக்க முடியும். அப்போது வேக்கண்டாக போகிற சீட்டை கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன டிசிஷன் எடுக்க போகிறாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன டிசிஷன் எடுக்க போகிறாங்க, ஓனாக ஸ்டேட்டை வந்து டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கா, இது மாதிரி நிறைய கைட்லைன் இருக்குது. சரிங்களா? தென் கோஹெட். இப்போ நான் வந்து என்கிட்ட நாட் அலாட்டடுக்கான அடுத்த பதில். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்கிறது, நம்ம நிறைய மாணவர்கள், எக்கச்சக்கமான மாணவர்கள், எனக்கு இவ்வளோ மாணவர்கள் அங்கே பாருங்க போவாங்க, அவ்வளோ மாணவர்கள் போயிருக்கிறாங்க. முடிஞ்ச அந்த வீடியோவில் நிறைய ஸ்னாப்பிங் ஷாட்லாம் அனுப்புகிறேன். என்னோடய மாணவர்கள் ஜாயின் பண்ண அவ்வளோ பேரும் எதிர்பார்த்தேன். நான் ஏதோ சில மாணவர்கள் கைட் பண்ணாலும் பல மாணவர்கள் வந்து டீஃபால்ட்டாகவே நான் ஜாயின் பண்ண ரெடியாக இருக்கேன்னு வந்தாங்க. அவ்வளோ பேர் ஜாயின் பண்ணுறாங்க. எனக்கு நிறைய குவான்டிட்டி வேணும். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் சினாரியோ. இந்தியா நீட் டு பே மினிமம் 20 lakh அன்லெஸ் கவர்மெண்ட் கோட்டா போகணும்னா 20 லட்ச ரூபா செலவு பண்ணலாம். இங்கே படிப்பு கிடையாது. அதனால் என்எம்சி ரூல்ஸ் என்ன சொல்லுது, ஒரு 5 பாயிண்ட் தான் எப்போதும் சொல்லுது. 2021 ஒரு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணாங்க. ஏற்கனவே படிச்சுட்டு இருக்க மாணவர் இல்லை புதுசாக படிக்க போகிற மாணவர்கள் யாராக இருந்தாலும் இந்த ரூல்ஸ்குள்ளே வந்தால் மட்டும்தான் அது என்எம்சி வந்து நீங்கள் ஃபாரின் மெடிக்கல் லைசன்சியேட், அதாவது ஃபாரினில் லைசன்சியேட் வாங்கின ஸ்டூடெண்ட்டு அவங்க நான் கன்சிடர் பண்ணுவோன்னு ஒரு 5 பாயிண்ட் சொன்னாங்க. அதை எம்பிபிஎஸ்ன்ற படிப்பு ஒரு பேசிக் கிராஜுவேஷன், ஒரு பேசிக் எம்பிபிஎஸ் படிப்பு. அதுக்கே நம்ம 1.25 கோடி செலவு பண்ண போகிறோம். அதுதான் நம்ம அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரைமரி குவாலிஃபிகேஷன், தட் மீனிங் ஆஃப் அண்டர் கிராஜுவேட் மெடிக்கல் டிகிரி. ஸோ பர்மனண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் மஸ்ட்டு. அப்ராட் போயிட்டு இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்போ ரெஜிஸ்டர் பண்ணணும்னா இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும். அப்படி இருக்குன்னு என்ன பண்ணணும், கம்பல்சரி நீங்கள் ஒரு மெடிக்கல் கோர்ஸை 54 மந்த் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ப்ளஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜில் படிச்சிருக்கணும். ப்ளஸ் நீங்கள் கண்டிப்பாக அதே கண்ட்ரியில் 12 மாதம் கண்டிப்பாக நீங்கள்
சிஆர்ஐ பண்ணணும், 1 இயர் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கணும். இந்த ஃபாலோவிங் கண்டிஷன்ஸ் ஒரு சில சப்ஜெக்ட் டாபிக் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டாப்பிக்லையுமே நீங்கள் மினிமம் 3 வீக் 2 வீக்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எல்லா சப்ஜெக்ட்லையுமே. அதே போல் அதே கண்ட்ரியில் உங்களுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுக்கணும். சில கண்ட்ரியில் அவங்க ஓனாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அந்த எக்ஸாமுக்கு எழுதி அப்படி பண்ணணும். சில கண்ட்ரியில் அப்படி கொடுக்கறது இல்லை, டைரெக்டாகவே ஃபைனல் இயர் முடிச்சோன்னே லைசன்ஸ் கொடுத்துட்றாங்க, இமீடியட்டாக இந்தியாவில் வந்து எழுதுறாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் நிறைய பேசி சொல்லி அந்த மாணவர்கள்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க. ஈவன் தோ அங்கே இருக்கிற கரிக்குலம் சிலபஸ் அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். I'm K. Ashwita from Ramnath district. Medical உஸ்பெகிஸ்தானில் போய் ஃபர்கானா மெடிக்கல் காலேஜில் MBBS பண்ணலான்னு இருக்கேன். ஃப்ரெண்ட் வந்து லாஸ்ட் மந்த் போய் படிக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க நிறைய பேர் இங்கே நம்ம சவுத் இந்தியன்ஸ் நிறைய பேர் இங்கே வந்து படிக்கிறாங்க, கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. அப்போ நானும் போய் அங்கே ஜாயின் பண்ணி MBBS படிக்க போகிறேன். என்னோட பேர் தனுஷ், நான் பெரம்பலூர்ல இருந்து வரேன். நான் அப்ராட் படிக்க போகிறேன். நான் மாதவன், நான் பெரம்பலூர்லேருந்து வரேன். உஸ்பெகிஸ்தானில் MBBS ஃபர்கானா மெடிக்கல் இன்ஸ்டியூட்டில் நான் படிக்க போகிறேன். என் பேர் அபிஸ்ரீ, நான் ஈரோடு அந்தியூர்லேருந்து வரேன். அப்ராட் போகலான்னு பிளான் பண்ணேன். அப்புறம் நான் சர்ச் பண்ணி பார்த்ததுல ஃபர்கானா மெடிக்கல் யூனிவர்சிட்டி வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஃபர்கானா தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து ஃபீஸ் அஃபோர்டபுளான ஃபீஸ் இருக்கு, அந்த தமிழ் ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க, ரொம்ப சேஃப்டி சொன்னாங்க. அதனால ஃபர்கானா சூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட பேர் கவிசெல்வம், நான் சேலத்துலேருந்து வரேன். நான் வந்து நீட்ல வந்து 336 எடுத்திருந்தேன். என்னோட மார்க் வந்து கவர்மெண்ட் காலேஜ் கவுன்சிலிங் போட்டு எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கல, செல்ஃப் ஃபினான்ஸ் தான் கிடைக்குங்கிற பட்சத்தில் நான் வந்து சரி இப்போ அப்ராட் செக் பண்ணலாம்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு உஸ்பெகிஸ்தான் வரவங்க ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அதில் எந்த காலேஜ்னு சூஸ் பண்ணும்போது சார் எனக்கு ஃபர்கானா பற்றி சொன்னார். அந்த காலேஜ் பற்றி நல்லா பேசுமே, சரி நம்ம நிறைய பேர் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து அட்மிஷன் போட்டேன். ஹாய், என் பேரு அபினயஸ்ரீ. நான் வந்துட்டு கரூர்ல பரணி வித்யாலயா ஸ்கூல்ல படிச்சேன். அம்மாக்கு வந்துட்டு நான் டாக்டர் ஆகணும்னு ஆசை. அதுவும் இல்லாம எனக்கும் சின்ன வயசுல இருந்தே டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது வந்து கனவு. நீட் ட்ரை பண்ணேன், நல்ல மார்க் தான் கிடைச்சது. ஆனா எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கல. உஸ்பெகிஸ்தான்ல இருக்க ஃபர்கானா காலேஜ் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபுட்லாம் நல்லா இருக்கு, சேஃப்டி வைஸ் நல்லா இருக்கு. அங்க வந்துட்டு கேன்டீன், அப்புறம் வந்துட்டு தமிழ் ஃபேக்கல்டிஸ் எல்லாம் நிறைய இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு எல்லாமே ஹாஸ்டலுக்குள்ளேயே இருக்கு. ஃபீஸும் பெஸ்டா இருக்கனால வந்து நாங்க இந்த காலேஜ் சூஸ் பண்ணோம். நம்ம நார்மலாக நெய்பர் கண்ட்ரி, சரிங்களா? நெய்பர் கண்ட்ரினா யார்? நம்ம இந்தியாவுக்கு அருகில் இருக்கிற ஒரு மினிமம் ட்ராவல் டைமில் போகிற கல்லூரிகளை இல்லைம்மா ஒரு கண்ட்ரியை தான் நம்ம நார்மலாக ப்ரொமோட் பண்ணுவோம். ஒரு வியட்நாமாக இருக்கட்டும், ஆல்ரெடி கிட்டத்தட்ட இந்த வருஷம் மட்டுமே 200 மாணவர்கள் மேலே என்ரோல் ஆகிருக்கிறாங்க, சரிங்களா? உஸ்பெகிஸ்தான் நாமளே நிறைய மாணவர்கள் இந்த வருஷம் 100+ மாணவர்களை என்கரேஜ் பண்ணிட்டோம். அதே மாதிரி நேபாளில் நிறைய மாணவர்கள், இந்தியாவுக்கு ரொம்ப பக்கத்தில் நேபாள், அதுவும் ஒரு FMGயில் தான் வரும். அங்கேயும் வந்து நிறைய மாணவர்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க, அங்கேயும் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அடுத்து பங்களாதேஷ் 100% FMG கிளியர்டு ஸ்டூடெண்ட் அங்கே தான், ஏன்னா இங்கே இருக்கிற சிலபஸ் தான் அங்கேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. நெய்பர் கண்ட்ரி எல்லாமே இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமாக வரதுனால இந்தியன் கவர்மெண்ட் என்ன NMC ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களோ, நாட் ஓன்லி ஃபார் ரூல்ஸ், திஸ் த ரெகுலேஷன் கரிக்குலம் சிலபஸையும் இந்தியனோட சிலபஸை ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி டிமோர் லெஸ்ட் ஆஸ்திரேலியா பக்கத்தில் இருக்குது, அதுக்கும் இந்த வருஷத்தில் நிறைய என்கரேஜ் பண்ணுறோம். நிறைய மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிற ஸ்டேட்டில் இருக்கிற கண்ட்ரியில் இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரி இங்கே இருக்க மாணவர்கள் போகிறாங்க. அதே போல் திமோர் லீஸ்ட், வியட்நாம், பெங்கால் எதுவாக இருந்தாலுமே இப்போது இந்த டைம், இந்த டே, இந்த நாள், அடுத்து வரப்போகிற ஒரு 4-5 நாளுக்குள்ளே நீங்கள் ஒரு பாஸ்போர்ட் வச்சுட்டிங்கன்னா தாராளமாக உள்ளே வர முடியும். இமீடியட்டாக நீங்கள் அட்மிஷன் வாங்கினா செப்டம்பர் இன்டேக்கில் உள்ளே போகலாம். ஏன் செப்டம்பர் இன்டேக்கில் உள்ளே போகணும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுவோம், இங்கே அடுத்த வருஷம் ஜாயின் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்டும் நீங்கள் முடிக்கிற தேதி ஒரே நாளில் இருக்கும். முடிச்சுட்டு இங்கே உடனே வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம். எல்லோரும் கம்பல்சரி இங்கேயும் எக்ஸாம் எழுதணும். 4.5 வருஷம் முடிஞ்சு எக்ஸிட் எக்ஸாம் எழுதணும். அங்கேருந்து வந்தாலும் இங்கே எக்ஸிட் எக்ஸாம் எழுதணும். எக்ஸிட் எக்ஸாம் எழுதுறதுக்கு பர்மனெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். பர்மனெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இந்த NMC ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கணும். எகைன் வீடியோவை கொஞ்சம் பேக்கில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ரூல்ஸ்லாம் தெரியும், சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் எக்ஸாம் கம்பல்சரி, என்டையர் பேசிக் குவாலிஃபிகேஷனை நீங்கள் 10 வருஷத்தில் முடிக்கணும்னு தான் நான் ரூல்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. கமெண்ட் டிஸ்கஸ் தான் நான் சொல்லுவேன், சரிங்களா? அப்படி ஒருவேளை நீங்கள் அப்ராட் சூஸ் பண்ணுற மாதிரி இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுற கண்ட்ரியாக இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள், என் மூலயமா ஜாயின் பண்ணுங்கள். நான் கொடுக்குற கைட்லைன் அவ்வளோ சீக்கிரமாக, என்னோடய அனுபவம், நான் அவ்வளோ சீக்கிரமாக ஒரு சாதாரண கண்ட்ரிக்கோ ஒரு நார்மல் காலேஜோ பெருசாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். என்னுடைய நிறைய மிஷன் நிறைய ஸ்க்ரூட்னைஸ்லாம் பண்ணி தான் அந்த கல்லூரியை ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இந்தியன் சிலபஸை ஃபாலோ பண்ணுறவங்க, தமிழ் டாக்டர்ஸ் இருக்கிறவங்க, தமிழ் பேசுகிற மாணவர்கள் இருக்கிறவங்க, தமிழ் ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி இருக்கிற கல்லூரி தான் நாங்கள் ரெஃபர் பண்ணுவோம். அப்படி தான் நான் ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கிளைமேட் கண்டிஷன் இங்கே விட அங்கே கொஞ்சம் சில்னஸ் தான் இருக்கும், சரிங்களா? அது இல்லாமல் ஒரு க்ரீன் அட்மாஸ்பியராக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், சரிங்களா? அதே போல் இந்த வருஷம் மினிமம் 100 ஸ்டூடெண்ட் என்ரோல் ஆகிட்டாங்க. எக்ஸாம் பேட்டர்ன் ஃபுல்லாகவே ஃபோக்கஸ் பண்ணுறது நெக்ஸ்ட் எக்ஸாம் தான். இங்கே இருக்கிற டாக்டர்ஸை நம்மளே காலேஜ்லேருந்து ஐடென்டிஃபை பண்ணி, இங்கே பாடம் நடத்துகிற டாக்டர்ஸை ஐடென்டிஃபை பண்ணி
ஆன்லைன் கோச்சிங்கு அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு இப்போவே ப்ரிப்பரேஷன் கொடுக்குறோம். அப்போ இங்கே ஒரு 25 லட்சம் கட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்டும் அதே டாக்டருக்கு தான் படிக்கிறாரு. அதே டாக்டர் என்ன பண்ணுறாரு, எங்கிட்ட ஒரு வெறும் மினிமம் லோ பட்ஜெட்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டும் ஃபாரின்லேயே என்ன பண்ணுறாரு, இது ஆன்லைன் மூலமாக கோச்சிங் அட்டன் பண்ணுறாரு. ஹாஸ்டலுக்கு அவங்க ஆன்லைன் கோச்சிங் கண்டக்ட் பண்ணுறோம். ஒரு மினிமம் ட்ராவல் டைம் ஒரு 3 hours 4 hours 6 hours இந்த மாதிரி ட்ராவலிங் டைமில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தோன்றேன். ஏன்னா இப்போ மதுரையிலேருந்து சென்னையிலேருந்து மதுரையில் ஒரு காலேஜில் போய் படிக்கிறோம் அப்படின்னா அந்த காலேஜோட ட்ராவலிங் டைம் வந்து பசங்க அங்கேருந்து நம்ம பெரிய தானே இருக்கிறோம். அடுத்த செகண்ட் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி நம்ம பக்கத்தில் இருக்கிறலாம் பெரிய விஷயமே இல்லை. அடுத்த செகண்டே வீடியோ காலில் நம்ம குழந்தைய பார்த்துட முடியும். பட் படிப்பு MBBS அந்த பேஷனேட்டு அந்த வரப்பிரசாதம் அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிடுறது இல்லை. மிகப்பெரிய பணத்தொகையை நம்ம வந்து முன்னெடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது. சரிங்களா? இப்போது நீங்கள் டிசிஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற அல்ரெடிக்கலி நிறைய மாணவர்கள் படித்து முடிச்சுட்டு வெளியில் வந்திருக்கிறாங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. மெயினாக அப்ராட் போகிறதுக்கான ஒரே கண்ட்ரி தான் இப்போ நம்மள்ட்ட ஒரு கல்ச்சர் இருக்கும், ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும், ஒரு க்ளீன்னஸ் இருக்கும் இல்லைங்களா? ஃபாரின் கண்ட்ரீஸில் இந்த கல்ச்சர் அப்படியே டிஃப்ரெண்ட் ஆகும். ஏன் நம்ம ஒரு BSc கோர்ஸ் படிக்கிறது UK போகணும்னு நினைக்கிறோம், US போகணும்னு நினைக்கிறோம் படிக்கிறதுக்காக. இல்லை இங்கே படிச்சுட்டு BSc படிச்சுட்டு MS பண்ணுறதுக்கு ஃபாரின் போகலாங்க அப்படின்னு யோசிக்கிறோம். இல்லை வேலை பார்க்க போனால் அங்கே நிறைய சம்பளம் தருவாங்க. இப்போ இந்த 3 கேட்டகரியில் யார் போனாலுமே அங்கே இருக்கிற கல்ச்சர் நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா இட்ஸ் a டிஃப்ரெண்ட் கல்ச்சர். இப்போ வந்து இங்கே ஒரு MNC கம்பெனி US ரிட்டன் எம்ப்ளாயி இங்கே ஜாபில் ரெக்ரூட் பண்ணி லேக்ஸ் கணக்கில் சம்பளம் கொடுக்குறாங்க. காரணம் என்ன? த கல்ச்சர் வில் பி டிஃப்ரெண்ட். இந்த ப்ராக்டிசஸ் ஈவன் அவங்களுடைய பிஹேவியர் நாலேஜ் எல்லாமே நம்ம இதை விட அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இங்கேருந்து போன ஸ்டூடெண்ட்டு அங்கே நல்லா லேர்ன் பண்ணிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. அதே போல் ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. குவாலிட்டியில் கண்டிப்பாக அந்த ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப அதிகமாகவே எதிர்பார்க்கலாம். இந்தியன் கவர்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது அப்ராட் கண்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்டாண்டர்டைசேஷன் இருக்கும். அந்த ஒரு பெரிய ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு போக நினைக்கிறோம். நம்ம குழந்தைங்களை வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்பணும்னு நினைக்கிறோம். ஈவன் தோ நீங்கள் ஒரு BSc கோர்ஸுக்கெலாம் படிக்க அனுப்ப ரெடியாக இருக்கிற ஒரு PhDயில் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டடீஸ் பண்ணுறாங்க. ஒரு BE மெக்கானிக்கல் இன்ஜினியர், BE சிவில் இன்ஜினியர் UKல போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 44 லட்சம் கட்டி படிக்கிறார். ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கிறார். ஏன் ஒரு MBBS படிப்புக்கு போகக்கூடாது? இல்லை ஒரு மருத்துவ படிப்புக்காக ஏன் போகக்கூடாது? அங்கே போய் அங்கே ஸ்டாட்டிஸ் எல்லாம் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஏன் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது? திஸ் இஸ் அ லாஜிக். ஸோ இப்படிலாம் ஸ்டாண்டர்ட் இருக்கும்போது நீங்கள் சூஸ் பண்ணலாமோ? ஸோ எகெயின் 2024 MBBSக்கான வாய்ப்புகள் இருக்கோ இல்லை இருக்குது, அதை பயன்படுத்திக்கலாமோ? கையில் ஒரு பாஸ்போர்ட் இருக்கா? கையில் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ரெடியாக வச்சுருக்கிறீங்களா? இல்லை என்ன டெசிஷன் எடுக்கலாம்? எல்லாத்தையும் கேட்டோம், ஆனால் ஒரு முடிவு எடுக்க முடியல. நீங்கள் நேரில் வாங்க, உட்காருங்க, டிஸ்கஸ் பண்ணுங்கள், என்ன பண்ணலான்றதை பற்றி யோசிக்கலாம். இன்றைக்கி வர MBBS அட்மிஷனை பற்றியோ இல்லை அடுத்து ஜாயின் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற அட்மிஷனை பற்றியோ டிஸ்கஸ் பண்ணி ஒரு சொல்யூஷனுக்கு வாங்க. படிக்க வைக்கணுன்றது ரொம்ப எல்லாருக்கும் ஒரு ஆசை தான். ஆனால் எங்கே படிக்க வைக்கிறோம், எப்படியாவது அந்த படிப்புக்கே அவரை ஆக்கிடணும் அப்படின்றது தான் என்னோட எதிர்பார்ப்போம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக நிறைய இன்ஃபர்மேஷனில் ஃபாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ரிப்பீட் பண்ணி பாருங்கள். ஈவன் சில ஸ்டாம்ப்ஸ்லாம் கொடுத்துருப்பேன், அதையும் உட்காந்து பொறுமையாக பாருங்கள். எல்லா மாணவர்களுக்குமே உங்கள் பெற்றோர்களாக இருக்கிறோம் எல்லாருக்குமே கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். The information might be useful for at any one student. ஒரு கூகுள் ஃபார்ம் அட்டாச் பண்ணுறேன், இமீடியட்டாக நீங்கள் அதில் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு ரிமார்க்ஸில் நீங்கள் உங்களுடைய ரியல் சுச்சுவேஷனை இங்கிலீஷ் ஆர் தமிழ் ஆர் தங்கிலீஷ் எதில் வேணால் டைப் பண்ணுங்கள், நான் புரிஞ்சுக்கிற மாதிரி. அவ்வளோதான். சரிங்களா? எகைன் கால் பேக் டு யூ. உங்களுக்கு நான் கூட கால் பண்ணி பேசுகிறேன், என்ன ரெக்குயர்மெண்ட்ன்றதை கேட்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். I'm Abhishri from Erode district. I'm Ashwita from Ramnath district. I'm Abhinay from Karur. நாங்கள் நவம்பர் 15th பேட்ச்ல வந்தோம். இங்கே வந்தோடனே வந்துட்டு ஸ்டார்டிங்ல எல்லாம் ஒரு 2 days வந்துட்டு ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நாள் ஆக ஆக கொஞ்சம் பெட்டரா இருக்கு.